வாகனங்களுக்கான ஃபேன்சி எண்களை ஏலம் மூலம் வாகன உரிமையாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் வகையில் தமிழக அரசு மோட்டார் வாகன சட்ட விதிகளில் திருத்தம் செய்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஃபேன்சி என்படக்கூடிய நடைமுறையிலே ஏல முறையில் புதிய நடைமுறைகளை கொண்டு வரக்கூடிய விதமாக இந்த வரைவு விதிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதுவரை ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு நேரில் சென்று ஃபேன்சி எண் தொடர்பாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது பரிவாகன் என்கின்ற அந்த வாகனங்களுக்கான பிரத்யேக இணையதளத்தின் வாயிலாக அந்த செயலியின் மூலமாகவே ஆன்லைன் மூலமாக ஃபேன்சி எண்களுக்காக விண்ணப்பிக்கலாம் எனவும், அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஃபேன்சி எண்ணுக்கான அந்த விண்ணப்பங்களையும் குலுக்கல் முறையில், அதாவது ஏல முறையில் பரிசீலிப்பார்கள் என்ற ஒரு விவரத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி வாகன உரிமையாளர்கள் பரிவாகன் இணையதளத்தில் பதிவு செய்து தங்களுக்கு தேவையான ஃபேன்சி எண்களை தேர்வு செய்ய வேண்டும் எனவும், அதன் பிறகாக நிர்ணயம் செய்யப்பட்ட நாளிலே காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை ஏலம் நடைபெறும். ஏலத்தின் முடிவுகளும் அன்றைய தினமே வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏலத்தில் ஃபேன்சி நம்பரை எடுத்த வாகன உரிமையாளர்கள் 30 நாட்களுக்குள் தங்களுடைய வாகனத்தை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த எண் ரத்து செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பரிவாகன் மூலமாக ஃபேன்சி எண்ணுக்கான ஏல நடைமுறையில் பங்கேற்க விரும்பக்கூடியவர்கள் 1000 ரூபாய் முன்பணமாக செலுத்த வேண்டும் எனவும், 30 நாட்களுக்குள் தங்களுடைய ஃபேன்சி எண்ணுக்கான வாகனத்தை பதிவு செய்து அதில் எண்களை பொருத்தாவிட்டால் அந்த ஃபேன்சி எண் நடைமுறை ரத்தாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தற்போது இருந்து வரக்கூடிய நடைமுறையில் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கக்கூடிய விதமாக இருந்த இந்த ஃபேன்சி எண் நடைமுறையானது தற்பொழுது பரிவாகன் செயலியின் மூலமாக ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பித்து ஏல முறையிலே ஃபேன்சி எண்களை அதிக தொகை கொடுப்பவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய விதமாக புதிய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விதிகள் மீது 30 நாட்களுக்குள் பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும், கருத்துக்கள் அடிப்படையில் இறுதியாக அந்த வரைவு விதிகள் உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படும் என்ற தகவலையும் போக்குவரத்து துறை சார்பில் கூறியுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.